வணக்கம். தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். மான்செஸ்டர் நகரில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தொன்றில் 3 வயதுடைய குழந்தையொன்று உயிரிழந்திருக்கின்றது. டிராமும் வேனும் மோதிய இந்த விபத்தில் தான் இந்த 3 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் பிரித்தானியாவைச் சேர்ந்த பனிச்சறுக்கு வீரர் ஒருவர் பிரான்சிலே உயிரிழந்திருக்கின்றார். அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். சைல்டு கேர் எடுப்பவர்களுக்கான முக்கியமான அறிவித்தல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதாவது புதிய சட்ட மாற்றம் ஒன்று வர இருக்கின்றது. அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் பிரித்தானியாவின் மிகச்சிறந்த சூப்பர் மார்க்கெட் இது சம்பந்தமாக ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது எந்த சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கும் என்பதை யோசித்துக் கொண்டே வாருங்கள், செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். எனவே இவை உள்ளிட்ட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. மான்செஸ்டர் நகரில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தொன்றில் 3 வயதுடைய குழந்தையொன்று உயிரிழந்திருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு சனிக்கிழமை காலமாக 10 மணி போல மான்செஸ்டர் நகர மத்தியில், அதாவது சிட்டி சென்டருக்குள்ளே ஒரு ட்ராம் போய்க்கொண்டு வந்திருக்குது. அந்த ட்ராமில் ஒரு வேன் ஒன்று மோதி இருக்குது. இதுதான் நடந்த விபத்து. இந்த விபத்தில் தான் 3 வயதுடைய குழந்தையொன்று படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்ட போது உயிரிழந்திருக்கிறது. இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த 3 வயது குழந்தை ட்ராமிலேயும் பயணம் செய்யலை, அதே நேரம் அந்த வேனிலேயும் பயணம் செய்யலை. அந்த குழந்தை அதுக்குள்ளே போயிருக்குது, அதாவது பாதசாரி மாதிரி போயிருக்குது. எப்படி அதுக்குள்ளே போய் அகப்பட்டதுன்றதான் இப்போ போலீஸார் விசாரித்து கொண்டு வருகின்றார்கள். உடனடியாகவே அந்த சம்பவம் நடந்த உடனேயே நார்த் வெஸ்ட் ஆம்புலன்ஸ் சர்வீஸில் இருந்து 2 ஆம்புலன்ஸ் வண்டிகள் விரைந்து அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் சேர்ப்பித்தார்கள். இருந்த போதிலும் கூட சிகிச்சை பலனில்லாமல் அந்த 3 வயது குழந்தை உயிரிழந்திருக்கின்றது. அந்த குழந்தை சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் இன்னமும் வெளியாகவில்லை. குழந்தையினுடைய பெயர் விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருந்த போதிலும் கூட இந்த விபத்திலே எப்படி அந்த குழந்தை சிக்கியது என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. பிரித்தானியாவைச் சேர்ந்த பனிச்சறுக்கு வீரர் ஒருவர் பிரான்சிலே உயிரிழந்திருக்கின்றார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு பிரித்தானிய பனிச்சறுக்கு வீரர் பிரான்ஸுக்கு போயிருக்கார். எங்கேன்னு சொன்னால் பிரெஞ்சு ஆல்ப்ஸ், அதாவது பிரான்ஸில் இருக்கிற ஆல்ப்ஸ் மலையில் போயிட்டு பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருக்கார். அவருக்கு 23 வயசு என்று சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது போன திங்கட்கிழமை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கிளிஃப் பகுதியில், அதாவது ஒரு மலைச்சரிவான பகுதியில் அதனுடைய அடிவாரத்தில் அவர் கீழே விழுந்து கிடந்திருக்கிறார். மேலிருந்து கீழே விழுந்திருப்பார் போல நடக்குது. உடனடியாக அந்த இடத்துக்கு ஏர் ஆம்புலன்ஸில் மருத்துவர்கள் போய் அவரை பரிசோதித்து பார்த்தபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டாராம். அவருடைய உடல் போன திங்கட்கிழமை காலமே கைப்பற்றப்படுது. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், பிரான்ஸில் இருக்கிற மாநிலங்களில் ஒன்றுதான் போர்ட்டு சொலாய் என்று சொல்லி, அந்த போர்ட்டு சொலாய் மாநிலத்தில் இருக்கிற மொரிசின் என்று சொல்லப்படுற ஒரு சிறிய கிராமம், மலை அடிவார கிராமம். அங்கே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இவருக்கு 23 வயசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை அவருடைய பெயர் விவரங்கள், ஏனைய விவரங்கள் வெளியிடப்படவில்லை. போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சைல்டு கேர் எடுப்பவர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. சைல்டு கேர் சம்பந்தமாக அரசாங்கம் சில சட்ட திருத்தங்களை கொண்டு வர இருப்பதாக இந்த தகவலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கல்வி செயலாளர், பிரித்தானியாவினுடைய கல்வி செயலாளர் பிரிஜெட் பிலிப்சன் இது சம்பந்தமான சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் புதிய கைட்லைன்ஸை உருவாக்க போகிறோம். சைல்டு கேர் சம்பந்தமாக புதிய சட்டத்திட்டங்களை உருவாக்க போகிறோம். அதனுடைய அடிப்படையில், அதாவது சைல்டு கேர் பெற்றுக்கொள்பவர்கள், உங்களுடைய நர்சரிஸ் அல்லது சைல்டு கேர் ப்ரொவைடர்ஸ், இவர்களிடமிருந்து மேலதிகமாக ஏதாவது சார்ஜஸ் அறவிடப்பட்டால், நீங்கள் மேலதிகமாக ஏதாவது கட்டணங்கள் செலுத்த வேண்டியிருந்தால் இனிமேல் நீங்கள் அப்படி செலுத்த தேவையில்லை என்று சொல்லி அரசாங்கத்திலிருந்து அறிவித்தல் வந்திருக்கிறது. இது ஏப்ரல் மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வருது. பொதுவாக என்னென்ன மேலதிக கொடுப்பனவுகளுக்காக ஆக்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணினோம் என்று சொன்னால், ஒன்று உணவுகள், மீல்ஸ், மற்றது நாப்பீஸ், அடுத்தது சன் க்ரீம், அடுத்தது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி சில சைல்டு கேர் ப்ரொவைடர்ஸும் சில நர்சரிஸும் மேலதிகமான கட்டணங்களை அறவிடுதுன்னு சொல்லி நீண்ட காலமாக முறைப்பாடுகள் கிடைத்ததை அடுத்து இப்போ அந்த கைட்லைன்ஸ் அறிமுகப்படுத்த போயினோம். எனவே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சைல்டு கேர் எடுக்கிற ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு அங்கே என்ன விதமான பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்குது, என்ன விதமான மேலதிகமான
கட்டணங்களை வந்து நீங்கள் செலுத்த வேண்டி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் கீழே ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். எனவே ஏப்ரல் மாதத்திலிருந்து நீங்கள் எந்த ஒரு மேலதிக கட்டணங்களும் செலுத்த தேவையில்லை. இது சம்பந்தமாக அரசாங்கத்தால் வெளியிடப்பட இருக்கிற அந்த கைட்லைன்ஸ் வந்து வெளிவரையில் அது வெளியிட்ட பிறகு அதிலிருந்து நாங்கள் முழுமையான தகவல்களை தெரிஞ்சு கொள்ள முடியும். இருந்த போதிலும் கூட கல்வி செயலாளர் பிலிப்சன் வந்து இப்போ சொல்லியிருக்கிறார், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் மேலதிக கொடுப்பனவுகள் எதுவும் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி. பிரித்தானியாவில் மிகச்சிறந்த சூப்பர் மார்க்கெட் எது என்பது சம்பந்தமாக ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வினுடைய முடிவுகள் இப்பொழுது வெளியாகியுள்ளன. இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் மார்க்கெட் 1ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொல்லலாம். எதென்று சொல்லி பார்க்க இருக்கிறோம். முதல்ல வந்து இந்த ஆய்வை எடுத்தாக்கள் யாரென்று பார்க்கணும். யூகேஸ் கன்சியூமர் சாம்பியன் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு இந்த ஆய்வு எடுத்திருக்குது. 2 மாதங்கள் மினக்கட்டு இந்த ஆய்வு எடுத்திருக்கணும். எவ்வளோ பேர் இந்த ஆய்வில் கலந்து கொண்டிருக்கணும் என்று சொன்னால் 3206 பேர். இந்த 3206 பேர்கிட்டையும் வந்து ஒரு பெரிய கேள்வி கொத்தொண்டை கொடுக்கணும். அந்த கேள்வி கொத்தில் வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதாவது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டை நீங்கள் நல்ல சூப்பர் மார்க்கெட் என்று சொல்கிறேன்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் என்று சொன்னால், ஒன்று வந்து ஸ்டோர் லுக்ஸ், அதாவது வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அழகாக இருக்குதா, நீட்டாக இருக்குதான்னு சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட்டினுடைய தோற்றம், இது முதலாவது. ரெண்டாவது வந்து செக் அவுட் ஏரியா இருக்குது தானே, அதில் வந்து எவ்வளோ கியூவில் நிற்க வேண்டி இருக்குது, எப்படி அதில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் குயிக்காக பே பண்ணிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது வந்து வேல்யூ ஃபார் மணி, அதாவது நீங்கள் கொடுக்குற காசுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்குதா, இல்லை கொடுக்குற காசுக்கு பிரயோசனம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது வந்து ஆன்லைன் சர்வீஸ், என்னதான் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸில் போய் நேராக வாங்கினாலுமே ஆன்லைன்லேயும் நீங்கள் பொருட்கள் வாங்குவீங்க. ஸோ ஆன்லைன் சர்வீஸ் எப்படி இருக்குது, இது சம்பந்தமாக கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டி, அதாவது வந்து அது மிக மிக முக்கியமானது. நாங்கள் ஒரு பொருளை வாங்க போய்க்குள்ள எங்களோட கடையில் முடிஞ்சுது இல்லை என்று சொன்னால் கோவம் வரும் எங்களுக்கு. ஸோ அது மிக முக்கியமானது, அதையும் கவனிச்சிருக்கணும். அது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப் வந்து எப்படி நடந்து கொள்ளினோம், கஸ்டமர்ஸோட எப்படி நடந்து கொள்ளினோம் என்று சொல்லி கவனிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு அந்த 3206 பேர்கிட்டையும் வந்து இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து 1வது இடத்தை பிடித்திருக்கின்றது மார்க் அண்ட் ஸ்பென்சர். எஸ், மார்க் அண்ட் ஸ்பென்சர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு. ஆனால் அவையெல்லாம் 1ஆம் இடத்தை பிடிச்சிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து இந்த ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதாம். என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து மார்க் அண்ட் ஸ்பென்சர், டெஸ்கோ, அல்டி, லிடில், வெய்ட்ரோஸ், செயின்ஸ்பரிஸ், மொரிசன்ஸ், அஸ்டா, ஐஸ்லாண்ட், இவ்வளோ சூப்பர் மார்க்கெட்ஸும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் தான் மார்க் அண்ட் ஸ்பென்சர் 79% புள்ளிகளை பெற்று 1ஆம் இடத்தை பிடித்திருக்கிறதாம். இதில் வந்து கடைசி இடத்தை பிடிச்சிருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சூப்பர் மார்க்கெட்ஸ், ஒன்று வந்து மொரிசன்ஸ், மற்றது வந்து அஸ்டா என்று சொல்லப்படுது. எனவே 3206 பேர் சொன்ன தீர்ப்பு தான் இது. யூகேல வந்து 67.6 மில்லியன் மக்கள் வாழினம். எனவே இது வந்து ஒரு முடிஞ்ச முடிவென்றோ மிகச் சரியான முடிவென்றோ சொல்ல முடியாது. அவை என்ன சொல்லினோம் என்று சொன்னால், நாங்கள் 3206 பேர்கிட்ட தான் சாம்பிள் எடுத்திருக்கிறோம். இருந்த போதிலும் கூட இந்த 3206 பேரும் வந்து இன்னும் நிறைய பேரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவினோம் என்று சொல்லி அவையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறோம். சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்களுக்கு மிகவும் பிடிச்ச சூப்பர் மார்க்கெட் எது, அதுக்கான காரணங்கள் என்ன? ஏனென்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான காரணம் இருக்கும். எல்லாரும் விலையை கவனிப்பினமா, சீப்பான ப்ரைஸை கவனிப்பினமான்னு கேட்டால் அப்படி இல்லை. வேறு வேறு காரணங்களும் இருக்குது. எல்லாரும் சீப்பான பொருட்களை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட மாட்டினோம், அதாவது சீப்பான ப்ரைஸில் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட மாட்டினோம், வேறு வேறு விஷயங்களையும் கவனிப்பினோம். எனவே நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச சூப்பர் மார்க்கெட் எது. இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவோடு நீங்கள் ஒத்து போகிறீங்களா இல்லையான்னு சொல்லலாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் கீழே போட போகிற கமெண்ட்ஸை வந்து நான் மட்டும் வாசிக்க போகிறதில்லை, இன்னும் நிறைய பேர் வந்து வாசிப்பினம், ஆர்வத்தோட வாசிப்பினம். நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அதுக்கு வந்து லைக் பண்ணிவினோம். இப்படி தான் நடந்துருக்கும். இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி தானே. எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. அதோட வந்து மார்க் அண்ட் ஸ்பென்சர் வந்து நம்பர் 1 வந்தாலுமே கூட இந்த கொடுக்குற காசுக்கு பெறுமதி, வேல்யூ ஃபார் மணி இருக்குது தானே, அந்த கேட்டகரிக்கு வந்து அவை கொஞ்சம் மார்க்ஸ் தான் வாங்கியிருக்கணும். ஏன்னு சொன்னால் மார்க் அண்ட் ஸ்பென்சரில் வந்து ஜென்ரலாகவே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எனவே இப்படியாக இந்த ஆய்வு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே மார்க் அண்ட் ஸ்பென்சர் 1ஆம் இடத்தை பிடித்துள்ளது. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.